மாப்பிள்ள எப்படா மீனை கபரு இந்தா ரெண்டு கூட நிக்குது. என்னடா சொன்ன கெட்டது சொன்னியா? என்னடா சொன்ன? கொஞ்சம் லைட் சேகரு இல்லல என்ன பண்ற? ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள வரியா என்னடா? பா இந்தா அவனோடு அந்த வண்டியில தான் போல, அந்த வண்டியில தான் போறோம் எல்லாம். வாடா ஏறி உட்காரு மாப்பிள்ள, ஏறி உட்கார. அம்மா ஏறிட்டியடா மாப்பிள்ள? இறுக்கி பிடிச்சிக்கிட்டியா? அந்த படுதா வச்சு தான் உன்னை கடத்த போகிறோம். இப்போ நீ கட்ட கொஞ்சம் தான் உன்னை கடத்த போகிறான். ஓகே, ஹலோ அன்பான பேசலாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபுட் பிளாக் மீன் சமைக்கிற வீடியோ எடுக்க போகிறாங்க. நான் கட்ட கொஞ்சம் மாப்பிள்ள தக்காளி சரணு பைய வந்துடுவான் லேட்டா. மாப்பிள்ள இறுக்கி பிடிச்சிக்க. மாப்பிள்ள வந்து நானும் வரணும்னா அதனால தான் அழைச்சிட்டு போயிட்டான். அவனையும் மீன் வாங்குறதுக்கு இப்போ அழைச்சிட்டு போகிறேன். மீன் அந்த அக்காட்ட இருக்குமான்னு தெரியலை, பார்ப்போம். நமக்கெல்லாம் அந்த நாட்டு மீன் தாங்க பிடிக்கும், அது கெண்டை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தான் சமைக்க வரா. இவன் என்னன்னா கட்ட கொஞ்சம் நான் வரலன்னா நான் வீட்டுக்கு வர்றேன்னு அப்படிங்கிறான் அவன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறான்ல கட்ட கொஞ்சம். மீன் இருக்கா? இருக்கான், இறங்குடா, உன்னை கடத்தடா, இறங்குடா. ஐயோ உக்கிறா, குரங்கு மாரி முதல்ல உட்காந்துருக்கான். இறங்குடா, அவனை பிடிச்சி இல்லறா, கிச்சிச்சு முட்டை வந்துடுவான். இறங்கி தொலைடா கட்ட. இந்தா இல்லை உள்ளவா, மீன் பிடிக்கணும்டா. உன்னை என்ன பிடிக்க ஆள் இல்லையா? வா அதை எடுத்துட்டோடா மாப்பிள்ள, உள்ள வா. நீ வாடா. நீ இல்லை மீன் கிடக்கா இல்லையா? இந்த எவ்வளோ மீன் கிடக்குன்னு. இந்த இவனை வச்சுட்டு தரீங்களா? இவனை வச்சுக்கிட்டு இருடா மாப்பிள்ள. நீ அங்கே கொள்ளையில் இல்லையா? சரி சரி இறங்குறா. டே இவனை இறக்கி விடு. அவ்வளோதான். அதுக்கு பவர்றா அந்த மீனுக்கு மட்டும். பை இந்த இருக்குது, பையங்கடா. இது போதுங்களே. வாடா, அவ்வளோதான் விட்டா போகுதுன்ட்டு இருக்கான். உள்ள போகுது, பத்திரமா வச்சுக்க. முடிச்சு விடுது நான் கொடு. ஆமாம், மீன் நல்லா சும்மா அதனால தான் இருக்க வச்சுருக்காங்க. இங்கே வீடியோ எடுக்கிற வரையும் கூட இருப்பியா சொல்லு. சரி இந்த மீன் இல்லை விடு. துள்ளி ஓடிடுண்டா மாப்பிள்ள, புடுறாத. இந்த இப்படி பிடிச்சிக்க. என்னமோ சொல்கிறான், புரியல. வெயிட் இருந்தால் கீழே போட்டு வந்துடுவானா. ஏய் மாப்பிள்ள மீன் பத்திரம் பார்த்துக்க. நீ கீழே போட்டு வந்தீங்கன்னா உடனே நான் இங்கே போட்டு போயிடுவேன் பார்த்துக்க. விட்டுடா, நீ ஏறா, டக்குன்னு பைக்கில் ஏறா. நீ ஏறா. சரி நவுறா, நான் உட்காரணும். மீன் வாங்கி வச்சுக்கிறேன் அவன்கிட்ட. கீழே போட்டுரு. நீ அங்கே வந்து வாங்கிக்கலாம் அவன்கிட்ட கொடு. கீழே போட்டினா உன்னை இறக்கி விட்டுரும். அது கையில் வச்சுக்கிட்டா. இதை அப்படி ஏறு, ஃபஸ்ட்டு ஏறு. அரிய சொல்லணும், அரியறான்னு தெரியல. இல்லைன்னா எங்கள் அம்மா தான் விட்டு அரிய விட்டணும். என்ன அடக்க போகுதுன்னு தெரில. அவள் வேறு திட்ட போகிறாங்க, தக்காளி மீன் அரிய விடுற அப்படின்ட்டு. மீன் தின்னு ரொம்ப நாளாகுது, அது நாட்டு மீன். அதனால தான் வாடி மீன் குழம்பு வச்சு குடுறி அப்படின்னு. அவளும் சரின்னா
ஓகே, எவ்வளோ ஃபீடாக எனக்கு வேறு பசி வந்துட்டுங்க. மீனை பார்த்தோன்னே பசி வந்துட்டுங்க. போய்ட்டு கொடுக்கணும். மீனை கொடுத்துட்டு சமைச்சு நல்லா பாருங்கள். அதுக்கு ஒரு 200 காசு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு சைடிஷ் வேறு வாங்கணும். என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை அதுமா இப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசியில். இங்கே பாருங்க நம்ம ரதம் எப்படி கிடக்குன்ட்டு வர்ற மாரி தெரியுதுல. வண்டியை நம்ம ஓட்டுறதோட ஓட்ட கொடுத்துட்டு பார்க்குற லுக்கே வேறு. இறங்குடா. இவன் வேற இறங்க மாட்டான். இறங்கி தொலை. இறங்குடா. பாரு, இப்போ குஞ்சை கட் பண்ணி விட்றேன். குஞ்சு அவரை மற்ற குஞ்சு குழம்பாயிடும். வாடா மாப்பிள்ள. எம்மே A few moments later. மாப்பிள்ள, உங்ககிட்ட பூனையை பாரு. இப்போ தூக்கிட்டு போகணும் அந்த பூனையை. யார் கிட்டது? எதுக்கு காய் துப்புறதுக்கு? ஆமாம், அதை தனியாக ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறா. கட்ட கொஞ்சம் நீ கட்ட கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டாங்க மீன் குழம்புக்கு. இன்னைக்கு ஒரு பொடி. ஏன்னா 2 பூனை நிக்குது. அம்மா பிள்ளை. அங்க அம்மா பிள்ளை. என்னடா சொன்ன? கெட்டது சொன்னியா? என்னடா சொன்ன? என்னடா யாரு குட்டியை போட்டிருக்கா? இங்க பாரு. பெரிய பூனை. எத்தனை குட்டி? 1. அது எங்க? வெட்டி தின்ட்டாமல இருக்கு. இங்க தக்காளி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நீ என்னடி பண்ற? இல்லையா தக்காளி நாட்டு வெங்காயம். நீ சொல்ற தக்காளி நாட்டு வெங்காயம் என்ன சொல்லுவ? மாப்பிள்ளைக்கு அடி விழுவோம் சொன்னானா? ஸ்கூல்லாம் போக மாட்டான் சொல்லிட்டான் என்கிட்ட. போகாதடா. உங்க ஸ்கூல் டீச்சர் இப்ப இவரும் தெரியுமில? மாப்பிள்ளையோட ஸ்கூல் டீச்சருங்க இப்ப. தக்காளி மாமா நானும் இது பண்றேமா. எங்க அம்மா நானும் அலசுவேன். மாப்பிள்ளை நீ வந்து கொஞ்சம் லைட். எப்படி மாத்துறது? அதுக்கெல்லாம் உயிர் இருக்குமா? இங்க பாரு. அதுக்கெல்லாம் ஒரு மகாராசி வேணும். இன்னும் தண்ணியில மிதக்க மாட்டுது. அம்மா குளிக்கிறத பின்னாடி குளிக்க தண்ணியா இல்ல? அவ்வளவு தண்ணி இருக்கு. குளிக்காங்கடா மாப்பிள்ள. ஆமா ஆமா, தெற்கு தெருல தண்ணி பஞ்சம் மாடா மாப்பிள்ள. என்ன ஆமாங்கிறாரு? மாப்பிள்ள ஆகாட்டிக்கா துடிக்கிறது ஒரு ஹார்ட். இது இதான் மீனோட ஹார்ட். இங்க பாரு துடிக்கிறது எப்படி துடிக்குது பாருடா. அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அக்காக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ். தமிழ் வைக்கிறதுக்கு. தமிழ் வைக்கிறது தாண்டி அலசுங்க. மாப்பிள்ளை நீ வந்து அலசு. இது என்னதுமா? இது என்ன தெரியுமா? இது என்னடி? மீன் முட்டை தாங்க. இதுல இருந்தா நிறைய மீன் உருவாகிறது. மீன் மண்டே பாருங்க. மீன் மண்டே இல்லமா வேணும்லாம் பண்ணலாமா? புனி தூக்கு. புனிய தூக்கு. தூக்குறா. கடிக்குமா? தூக்கி பாரு. தூக்குடா. பயமா இருக்கா? தூக்கி குடுறாடே. இங்க வாடா.
இங்க வாடா. தேங்கு தேங்கு நான் மாப்பிள்ளை தேங்கு டான்ஸ் ஆட போறோம். ஆடலாம் மாப்பிள்ள ஆடு. ஏந்திரி ஏந்திரா. கதை சத்திட்டு போறோம். ரொம்ப பண்றடி நீ. நான் வரத்துக்குள்ளே ஆண்டி கொட்டினேன். நான் தான் சொல்றேன் ஃபுட் பிளாக் பண்றேன். ஒருத்தனை போட்டுட்டு உப்பு எங்க இருக்கு? ஓகே கடலமாவு ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் கொட்டுவாங்கன்னு பேரு. சரி ஓகே ஏதோ நல்லா இருக்கும் தாட்டி நல்லா இருக்கும். ஏன்னா தக்காளி கோவத்துல சமைக்கிறாளா, கோவத்துல சமைச்சா நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு தான் பேரி போணுச்சு, இன்னைக்கு ஓகே. கட்ட கொஞ்சம் ஓடிட்டாண்டி. வருவான் கட்ட கொஞ்சம் ஓடிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டான். என்னடி இன்னும் கலரே வரல? கடலமாவு போடு. எப்படி? ஐயோ அமத்த மாட்டுது. அமத்துனா தானே. அமத்துனா என்ன? ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னா சரி. அது என்ன அமத்துனா? அது என்ன உங்க ஊர்? என்னவோ உங்க ஊர் தஞ்சாவூர்ல, சரி உங்க ஊர் என்னமோ மெட்ராஸ்ல இருக்குன்னு சொல்றேன். எங்க ஊர் பாஷை தான் வெயிட்டு. டெல்டா மாவட்டம், யாரும் டெல்டா மாவட்டம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டெல்டா மாவட்டம் சும்மாவா? அங்க ஏதோ நீ மன்னார்குடியில இருக்க. உங்க ஊர் மெயின் ஊர் சிவகங்கை தானே? சீமையா? நான் மன்னார்குடி சீமைடி. நீ மன்னார்ல தானே இருக்க? மூடு. என்னோட பெஸ்டி தக்காளி ஒரு ஒரிஜினல் ஒரு சிவகங்கை. சரி சிவகங்கை சீமை பஸ் ஸ்டாண்டு. சரி சரி மன்னார்குடி காரண்டி. மன்னார்குடி. ஏய் கமெண்ட் பண்ண உடனே திட்டுவாங்க பார்த்து. நான் எதுவும் பேச விரும்பல. எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு மூடு. என்ன உங்க ஊர் பெருமைனா எங்க ஊர் எங்களுக்கு பெருமை. வேற ரவுடிங்க சிவகங்கையில. இவ்வளவு பத்தி உங்களுக்கு தெரியாது. பெரிய ரவுடி பொம்பளைன்னு சொல்லுவாங்களே தக்காளி. ஐயோ அடிக்க வராங்க. என்னாடி கலரே வரலடி இன்னமும். அந்த இது மீன் தெரியுது பாரு வெள்ளை வெள்ளைன்னு. பாருங்க மீன் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுதா இல்லையாங்க? நான் பேரட்டுவா? ஐயோ நான் தள்ளியே வைக்கிறேன். பண்ணக்கூடிய ஆள் தான் அவன். ரொம்ப ஓவரா பண்றாங்க தக்காளி. செம்பா? செம்புனா சொம்பு. அடியோ இவளை வச்சுக்கிட்டு செம்புனா நான் இந்த செம்பு தண்ணி மொல்லு மோர் இல்ல மோரு. தண்ணி மோரு செம்பு செம்பேடு. வேற இதுக்கு பேர் என்ன? உப்புக்கு. உப்புக்கு என்ன சப்புவா? சமகலை சமகலை. இதுக்கு புளிக்கு என்ன? சிங்கமா? ஓனாக்கு பாம்புராணி. வேற என்ன? ஓனாக்கு பேர் பாம்புராணிங்கிறாங்க. மோனாண்டி அது பேரு. புளி கரைக்கிற. அடுத்தது வேற தேங்காய் உடைக்கணுமா? சொல்லி உடைச்சு தானே. சரி வா தேங்காய் உடைப்போம். என்னடி இருக்கிற? தக்காளியா? தக்காளியை தாண்டி எடுத்தேன். இது குட்டி தக்காளி, இது பெரிய தக்காளி. இவ தக்காளி தக்காளி கரைக்க போதுங்க. ரொம்ப நாளா ஆச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டு. இரு இங்கே வீடியோ எடுத்துக்கிறேன். அது கலந்த தூள்னு சொல்லுடி. ஐயோ இவ்வளவு சமைக்க விடுறோம். இது கலந்த தூள். எங்க எங்கிட்டு போய் தொலை? நீ போய் தொலைடி கோமாளி. நீ போடி கோமாளி கோமாளி கோமாளி. தக்காளி தக்காளி கரைக்க போறா. கரடி டக்குனே வீதி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு. என்ன அப்படி பார்க்க கொன்றுவேன்.
மாப்பிள்ளை எங்கே ஓடிட்டான் சேகர் நிற்கிது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துட்டு போயிரு என்னோட சேகர். அதுக்கு தாங்க இன்னைக்கு சாப்பாடு. சேகருக்கு தான் இன்னைக்கு விருந்து. சேகர் வேற யாரும் இல்லை, பொறப்ப காட்டுறேன். தக்காளி கரைக்கிறாளா பாருங்களேன். என்னடி என்ன நீ சிவகங்கைனா மன்னார்குடி காரண்டி தோட்டூரான் தெரிஞ்சு. அதெல்லாம் உடைக்க தெரியாது. நீங்க உடைக்கும் அது வாயில வச்சு. இங்கவா தேங்காய் உடைக்குவீங்கவா. இந்த இருக்கா பாருங்க என்னோட சேகர். எல்லாம் சேகர் எங்கெல்லாம் போன சேகர். எல்லாம் சேகர் இல்லைல்ல என்ன பண்ற சேகர். இதான் எங்கள் வீட்டு சேகர். என்னது எங்கள் வீட்டு சேகரில் எங்கள் ஏரியாவுக்கே சேகர். சேகர் ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குங்க. மாப்பிள்ளை வரான். மாப்பிள்ளையே அப்படிலாம் உடைக்காதடி. இங்கே கூட நான் உடைக்கிறேன். நானே உடைக்கிறேன். இது எப்படி நம்ம உடைக்கணும். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. நீலாம் இரு வீணா போயிட்டா. இல்லை நல்லா தான் இருக்கு. ஏய் மாப்பிள்ள சரி சேகர் எங்கடா. சேகர் எங்க இருக்கான். சேகரை கூப்பிடு. சேகரை இல்லை சேகர் அப்படி கூப்பிடு. இல்லை சேகர் ஏ வாடா கூப்பிடு. அப்படி இல்லை இல்லை சேகர் கூப்பிடு. இங்க வாடா. இங்க வந்து தொலைடா. இல்ல சேகரி இல்ல இங்க வாடா. வாடா சேகரி. இல்ல ஒன் சைடா பாக்குற சேகரி. மாப்பிள்ள நீங்க இங்க வாங்க. தேங்கு தேங்கு மாப்பிள்ள சேகர குஞ்சு கடிச்சு விட போது அங்க வைக்கிறத வாயா. தக்காளி இங்க இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க பாரு என்னைய தக்காளி மீன் கரைச்சிட்டு நமக்கு தான் மீன் இன்னைக்கு வேட்டை. தக்காளி சொல்லு. ஆமா இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ள சொல்றான் பேரு. ஆண்டே தக்காளி அப்படியே வச்சு நிக்கிற. ஏன்டா இங்க குடிக்கலாம். இங்க வாடா. தண்ணி குடிக்க அவங்க வீட்டு தான் போடுவான். தக்காளி கரை. நானும் கரப்பா கரப்பான்னு பாத்துக்கிறேன். கரைக்க மாட்டாளே. தக்காளி கரைக்கிற ஸ்டைலே வேற லெவல்ல. இதான் இன்னைக்கு தம்ப்ளைன் போட போறேன். தக்காளி கரையல் அப்படின்னு போட்டிருக்க. என்னது இது. என்னது சொல்லடி. மயிறு மயிறு அது இதுவும் எண்ணெய். ஓகே ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறாங்க. எண்ணெய் ஊத்தியாச்சா. எண்ணெய் ஊத்தியாச்சு. அது மாங்காய்லாம் போட விடாது எண்ணெயில. ஐயோ கழுவ புரிய அதிகம் அடிக்கிறேன். அடிச்சு குளிச்சிட வேண்டி அச்சடி அஞ்சல் கேள். நான் ஒரே மாங்காய் எடுத்துறேன்டி. மாங்காய் எடுத்து எனக்கு மிளகாத்தூள் இருக்குல்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆகட்டு. போதும் ஆக்குனது. நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி. அரவிந்துங்க அது பேர் ப்ரூஸ்லி. நெக்ஸ்ட் ஐயோ பார்க்குறாளே மைண்ட் வேர்ட். தக்காளி. என்னடி அது அடுப்பு எரியுதா. ஆமா அது பத்த வச்சிருந்தியா. நான் சும்மா தான் வச்சிருந்தேன் நினைச்சேன்டி அதை. ஓகே தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மஞ்சள் எல்லாம் ஏலக்காய் முந்திரி இன்னைக்கு தண்ணி. என்னென்ன கரைச்சான்னு தெரிலங்க. தக்காளி கரைச்சிருக்கா தேங்காய் தேவை வச்சிருக்கா பட் என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் டே மீன் போடுறப்ப கூப்பிடு. ஓகே அடுத்தது 65 மீன் 65 போட போறாங்க. போட்டுமா. தக்காளி என்னை திட்டிகிட்டே இருக்கடி. உன்னை மீன் சமைக்க விட்டது போதும்.
ஓகே மீன் வறுவல். இன்னொன்று போடு, இன்னும் 2 போடு. நீ வாய பொத்து. இன்னொன்று போடு, இன்னும் 2 3 போடு. ஓகே மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு கன்ஃபார்மாக போகிறேன் சொல்லிட்டேன். 2 மீன் மட்டும் எனக்கு பார்சல் பண்ணி கொடு. நான் போயிட்டு மதவக்கட்டை இருக்குது சுடுகாடு, அங்கே போயிட்டு வந்துடுறேன். எங்கள் பசங்க வர சொல்லிடுவாங்க. 2 மீன் மட்டும் எடுத்து கொடு வறுத்தது. மீன் மட்டும் தான் குடிப்பேன், வேறு எதுவும் குடிக்க மாட்டேன். நான் மட்டும் அதை சொல்லிவிடாதேன். ஓகே வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாப்பிள்ள வா, மீன் ரெடிடா. நம்ம போகணும்டா, பசங்களை பார்க்க போகணும். ரெடிடா? இங்கே இது மீன் போட்டுக்கிட்டு இருக்கு பாரு, தக்காளி. எங்கடா என்ன காதுல போடா. தண்ணி தான் மண்டு குடியாது, மண்டுக்க. ஜில் தண்ணி வேணுமா? அம்மா ஜில் தண்ணி கேட்குறான். அட்ரி உன் டீச்சர் சொல்லுவா. டீச்சர் 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 ஜில் தண்ணி கேட்குறான் டீச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட். என்னன்னு கேளுங்க. மீன் போட்டாச்சு, எல்லாமே ரெடிங்க. வாவ், ஒரு மீன் தின்னு பாப்பா. தட்டு கூட தட்டு. ஒரு மீன், இன்னொரு மீன் போதும். வாடா மாப்பிள, வாடா வாடா, நம்ம தின்பா. உட்கார உட்கார உட்கார, வாடா வாடா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. மாப்பிள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. உட்காரு, இந்த மீன் உனக்கு, இந்த மீன் எனக்கு. வாடா அங்கிட்டு போவோம். மாப்பிள உனக்கு ஒரு மீன் எனக்கு ஒரு மீன். டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. உட்காரு உட்காரு பாப்போம். பாரு. எப்படி இருக்கு? கை கொடு, அதுக்கு கை கொடுறா. சூப்பரா இருக்குண்ணா. ஹலோ மாப்பிள 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 நல்லா இருக்குங்க மீன். எப்படா இருக்கு மாப்பிள? தக்காளி உண்மையாவே நல்லா இருக்கு. தக்காளி எங்கேறி எங்க வர்றி? டேஸ்டா இருக்கு மீன். ஆமா இன்னைக்கு செஞ்சதான் ரொம்ப நல்லா இருக்கு. கொம்ப கொம்ப அப்படிதான், கொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட். சொல்லு. அருமையோ அருமை. எப்படி என்னது? ஆமா உண்மையாவே வறுத்த மீன் வேற லெவலுங்க. செமையா செஞ்சிருக்கா தக்காளி. அவ்வளோதான், இது ரெடி. ஃபுட்டு ரெடியா இல்லையா? எப்போ எங்க? ஓகே வறுத்த மீன் ரெடி, குழம்பும் ரெடி. இது எங்க ஃபுட்டு? ரைஸும் ரெடி. உண்மையா சொல்றேன், இத்தனை நாள் சமைச்சதுல நீ தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு வறுத்த மீன். மாப்பிள்ள என்னடா மாப்பிள்ள வெளுத்து வாங்குறான். மாப்பிள்ள போத்து கொடு, போத்து கொடுதான் போத்துங்கிறாண்டி அவன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அவன் சொல்றான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி. நான் அவன் கூட சொல்றதுக்கு நான் அவன் கூட சொல்லிட்டு போயிடுவேன். மாப்பிள்ள வாடா, மாப்பிள்ள வா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தக்காளி மீன் குழம்பு இன்னைக்கு வேற லெவல். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.